போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 23 மரத்திற்கு பூ வைத்தல் 3+ போட்டியாளர்களுக்கான போட்டி. கிரீன் அப்பல் இல்லத்தினைச் சேர்ந்த லைபா ரிம்சான், ஆலியா ஜிஸ்மீர், ஹம்தி ஹரீஸ், ஜிசா நஸ்ரீன், ஜயான், தில்ஷாத், ஜுனைரா நூரல் ஆலம். ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த லீனா நசார், ஃபிதா ஃபஸ்லி, ஜிசான் அப்துல் ரஹ்மான், அக்ஷா முஸ்தரீக், லியா ஜிஸ்ரைன், ஜொஹான் முசாப் ஆகியோர்கள் உடனடியாக மைதானத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 24 4+ ஆண்களுக்கான ஓட்டப்போட்டி நிகழ்ச்சி. இந்த அறிவித்தல் ப்ளூபெரி மற்றும் கிரீன் அப்பல் இல்லத்தினைச் சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கான அறிவித்தல். விரைவாக போட்டி நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்வதற்கு ஒத்துழைப்புகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 24 4+ ஆண்களுக்கான போட்டி நிகழ்ச்சி. கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் கிரீன் அப்பல் இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் ஜெயின் நஃப்ராஸ், அயாத் சல்மான், சாத் முன்தஷர். ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் இசியான் இம்தியாஸ், ஆனிஷ் ரொமான் அப்துல்லா, ஷமாஸ் ஷஃபீக் ஆகிய போட்டியாளர்களை தயார்படுத்தி வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். (2025) அல் இல்ம் பாலர் பாடசாலை நடத்துகின்ற இல்ல விளையாட்டு போட்டி நிகழ்விலே கிரீன் அப்பல் ப்ளூபெரி ஆகிய 2 இல்லங்களும் சிறப்பாக போட்டியில் கலந்து கொள்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 2 இல்லங்களுக்கும் புள்ளி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் காலை வேளையில் நான் வழங்கிய புள்ளிகளுக்கு வித்தியாசமான முறையிலே அதிகரித்த புள்ளிகளோடு 2 இல்லங்களும் முன்னணியில் நிற்கின்றன. அந்த வகையில் கூடுதலான புள்ளிகளை பெற்றிருக்கின்ற 2 இல்லங்களையும் நாங்கள் இந்த வேளையில் பார்ப்போம். ப்ளூபெரி இல்லம் இதுவரையில் 125 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். ப்ளூபெரி இல்லத்தினர் 125 புள்ளிகள். இவர்களோடு போட்டியிடும் கிரீன் அப்பல் இல்லத்தினர் 135 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை வழங்கிக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்குள் இப்பொழுது நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அடுத்த நிகழ்வு மரத்திற்கு பூ வைத்தல் 3+ போட்டியாளர்களுக்கான போட்டி. அதனைத் தொடர்ந்து போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 24 4+ ஆண்களுக்கான ஓட்டப்போட்டி நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது.
அடுத்த போட்டியாக போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 24 4+ ஆண்களுக்கான ஓட்டப்போட்டி நிகழ்ச்சி. கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் கிரீன் ஆப்பிள் இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் ஜெயின் நஃப்ராஸ், அயாத் சல்மான், மன்னிக்க வேண்டும், அயாத் சல்மான், சாத் முன்தசிர். ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் இசியான் இம்தியாஸ், ஆனிஸ் ருமான் அப்துல்லா, சம்மாஸ் ஷஃபிக் ஆகிய போட்டியாளர்கள் 4+ ஆண்கள் பிரிவில் ஓட்டப் போட்டியில் கலந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள். 2 இல்லங்களைச் சேர்ந்த போட்டியாளர்களை விரைவாக போட்டி ஆரம்பிக்கின்ற இடத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். +4 ஆண்களுக்கான ஓட்ட போட்டி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 25 பந்து பொறுக்குதல் 3+ போட்டியாளர்களுக்கான போட்டி நிகழ்ச்சி, போல் பொறுக்குதல் போட்டி நிகழ்ச்சி. கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் கிரீன் ஆப்பிள் இல்லத்தினைச் சேர்ந்த ஜெசா நஸ்ரீன், ஜேசா ஜஸ்மின், ஹம்தி ஹரீஸ். ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் லீனா நசார், ஃபிதா ஃபஸ்லி, சேசான் அப்துல் ரஹ்மான். மீண்டும் அந்த அறிவித்தலை தருகின்றேன். போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 25 பந்து பொறுக்குதல் போட்டி நிகழ்ச்சி. கலந்து கொள்ளும் போட்டியாளருக்கு பெயர்கள் ஜேசா நஸ்ரீன், ஜேசா ஜஸ்மின், ஹம்தி ஹரீஸ், லீனா நசார், ஃபிதா ஃபஸ்லி, ஜெசான் அப்துல் ரஹ்மான் ஆகிய போட்டியாளர்கள் விரைவாக போட்டி ஆரம்பிக்கின்ற இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 26 திருமண வீட்டிற்கு தயாராகுதல் 4+ மாணவ மாணவியர்களுக்கான போட்டி நிகழ்ச்சி. கலந்து கொள்ளும் போட்டியாளர்களை தயார்படுத்தி வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அடுத்த போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 26 திருமண வீட்டிற்கு தயாராகுதல் போட்டி நிகழ்ச்சி. கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் கிரீன் ஆப்பிள் இல்லத்தின் போட்டியாளர்கள் கதீஜா அர்ஷாத், சயான் சஃப்வான், மர்ஹபா ஷிஹான், ஜெயின் நஃப்ராஸ், ஃபஹ்மா ஃபர்ஹான், அயாத் சல்பான் இவர்களோடு போட்டியிடுவதற்காக ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த ஃபதா ஃபாசில், இசியான் இம்தியாஸ், ஹைசா ஹனாப், ஜுமர் நஃபீஸ், தானியா விஜய், உமர் ஹம்தி ஆகிய போட்டியாளர்கள் விரைவாக மைதானத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். 2013ஆம் ஆண்டிலே எத்துங்கா குட்டுவ மண்ணில் உதித்த அல் இல்ம் பாடசாலை இன்று தனது 12வது ஆண்டினை நிறைவு செய்து 2025ஆம் ஆண்டிற்கான இல்ல விளையாட்டு விழா நிகழ்வினை மஸ்ஜிதுல் ஹசனியா மைதானத்திலே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டிற்கான
புதிய மாணவர்களை இணைக்கின்ற நிகழ்வு இப்பொழுது அல் இல்ம் பாலர் பாடசாலையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முற்றுமுழுதான இஸ்லாமிய சூழல், இஸ்லாமிய வழிகாட்டல்கள், மும்மொழிக்கும் முக்கியத்துவம், இஸ்லாமிய நடைமுறை துவாக்கள், நாளாந்த துவாக்கள் என பல்வேறு தரப்பட்ட நிலையில் முன்பள்ளி பயிற்சியை நிறைவு செய்து கொண்ட ஆசிரியர்களால் வழிகாட்டப்பட்டு வருகிறார்கள். உங்களது சிறார்களையும் அல் இல்ம் பாலர் பாடசாலையில் சேர்க்க விரும்பினால் அதற்கான விண்ணப்ப படிவத்தினை அல் இல்ம் பாலர் பாடசாலையின் பிரதம ஆசிரியை அத்தியா ஃபர்வின் அவர்களை சந்தித்து பெற்றுக்கொள்ள முடியும். 2026 ஆண்டிற்கான புதிய மாணவர்கள் இப்பொழுது உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். விரைபவர்களுக்கு முன்னுரிமை. குறிப்பிட்ட தொகையினர் மாத்திரமே 2026 ஆண்டிற்கான முன்பள்ளி கல்வி ஆண்டிற்கான மாணவர் தொகையினர் சேர்க்கப்பட இருக்கின்றார்கள் என்பதை கவனத்திற்கு கொள்ளுமாறு அன்போடு அறிய தருகின்றேன். போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 26. திருமண வீட்டிற்கு தயாராகுதல் 4+. போட்டியாளர்களுக்கான போட்டி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. கடந்த காலத்தை நினைவுபடுத்தும் வகையில் வாகனங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. பார்ப்போம் எப்பொழுது இந்த போட்டி எவ்வாறு அமைய போகிறது என்பதாக. கிரீன் ஆப்பிள் மற்றும் ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள். இதோ போட்டி ஆரம்பமாவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த வேளையில் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. திருமண வீட்டிற்கு தயாராகுதல் என்ற போட்டி நிகழ்ச்சி இப்பொழுது பெண்கள்
தங்களை தயார்படுத்துகின்ற நிகழ்வு மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்டங்கட்டமாக தங்களை அலங்கரிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. போட்டியாளர்கள் தங்களை தயார்படுத்திய பிறகு அங்கே இருக்கின்ற ஆண்களினால் இதோ அவர்களது வாகனங்களில் ஏற்றி போட்டியாளர்கள் இப்பொழுது வாகனத்திலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். எமது கடந்த கால நினைவுகளை ஞாபகம் ஊட்டும் வகையில் இந்த போட்டி அமைந்திருக்கிறது. எமது சிறார்களான எமது சின்னஞ்சிறிய பருவத்திலே நாங்களும் இந்த மாதிரியான விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கிறோம். நன்றிகள் அலையல்பாளர் பாடசாலைக்கு கடந்த காலத்தை நினைவூட்டி மகிழ்வித்த உங்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 27 பலூன் உடைத்தல் 4+ பெண்களுக்கான போட்டி நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். (2025) அலையல்பாளர் பாடசாலை வழங்குகின்ற இல்ல விளையாட்டு போட்டியின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் சில நிகழ்வுகளே எஞ்சமாக இருக்கின்றன. எனவே நிகழ்வுகளை சிறப்பாக நடத்திக் கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வுக்கு அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற தேருபல சபநகர் அல்பனார் பாலர் பாடசாலையின் பிரதம ஆசிரியை மற்றும் ஆசிரியர்களான ஃபரவீன் இக்பால் மற்றும் நஃப்லா ஆகிய ஆசிரியர்களையும் யகம்பல பிரதேசத்திலே இங்கு வருகின்ற தக்வா அல் அஸ்ஹர் பாலர் பாடசாலையின் பிரதம ஆசிரியை மற்றும் ஆசிரியை ஜெனியா அவர்களையும் நிலுகாஸ் அவர்களையும் அன்புடன் நாங்கள் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து அல் இல்ம் பாலர் பாடசாலை வழங்குகின்ற இல்ல விளையாட்டு விழா நிகழ்வின் அடுத்த கட்ட நிகழ்வுக்குள் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அடுத்ததாக பலூன் உடைத்தல் போட்டி நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. பலூன் உடைத்தல் போட்டி நிகழ்ச்சி 4+ பெண்களுக்கான போட்டி நிகழ்ச்சி. கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் கிரீன் ஆப்பிள் இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் மர்ஹமா ஷிஹான், கதீஜா அர்ஷாத், ஆசியா அசீம். ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் தானியா விஜய், அஃபா அத்தீக், ரீஹா ரிசான் ஆகிய போட்டியாளர்கள் விரைவாக போட்டியை ஆரம்பிக்கின்ற இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டும் அந்த அறிவித்தலை தருகின்றேன். போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 27 பலூன் உடைத்தல் போட்டி நிகழ்ச்சி 4+ பெண்களுக்கான போட்டி. கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் கிரீன் ஆப்பிள் இல்லத்தினைச் சேர்ந்த மர்ஹமா ஷிஹான், கதீஜா அர்ஷாத், ஆசியா அசீம். ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் தானியா விஜய், அஃபா அத்தீக், ரீஹா ரிசான் ஆகிய போட்டியாளர்கள் விரைவாக போட்டி ஆரம்பிக்கின்ற இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இப்பொழுது மைதானத்திலே பலூன் உடைத்தல் போட்டி நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. 4+ பெண்களுக்கான போட்டி நிகழ்ச்சி. இதோ இப்பொழுது போட்டியாளர்கள் வீராங்கனைகள் மைதானத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்ற நிகழ்வினை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். கிரீன் ஆப்பிள் மற்றும் ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் இப்பொழுது பலூன் உடைத்தல் போட்டிக்கு தயார்படுத்தப்படுகின்ற காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வினை நேரலையாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் பரகஹதனிய லைவ் பிளஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அக்ரம் அசீஸ் மற்றும் அதன் தொழில்நுட்ப உதவியாளர் ரிஸ்னி அவர்கள். அன்பான